இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா ஹெல்த்தியான டிஷ். நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் பண்ண போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரசம். நம்ம இன்னைக்கு சுக்கை வச்சு ரசம் பண்ண போறோம். சுக்குல நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஜென்ரலா கஷாயம் மட்டும் தான் வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு அதை வச்சு ஒரு ரசம் பண்ண போறோம். இந்த ரசத்தை சாதத்துலையும் பேசி சாப்பிடலாம், சூப்பாவும் குடிக்கலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான சுக்கு ரசம் பண்ண போறோம். இந்த சுக்கு ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். சுக்கு 1.5 இன்ச்சு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 to 7 பல்லு, மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 2, தக்காளி 2, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, தாளிப்புக்கு 2 வரமிளகா, கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், மஞ்சத்தூள், உப்பு. இந்த சுக்கு ரசம் பண்றதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இந்த பொடி ரெடி பண்ண போறோம். பொடின்றதுக்கு ட்ரை ரோஸ்ட் தான். இந்த சுக்கு, மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் வந்து அதே மாதிரி பூண்டு இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்க போறோம். இப்போ அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. சூடானோன்னே மிளகு வந்து ஆல்மோஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். மிளகு சரி, பச்சை மிளகாவும் சரி. மல்லி போட போகிறோம். மல்லி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். சுக்கு வந்து நான் வந்து ரஃப்பாக வந்து ஒரு 1 to 1.5 இன்ச்சு இதை முடிஞ்சால் உடச்சி போடுங்க. சுக்கோட அளவு இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த காரம், சுக்கோட காரம் தெரியணும். இந்த ரசத்துக்கு அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். இந்த சுக்குன்றது ஒன்றும் கிடையாது. இஞ்சியை ட்ரை பண்ணுறதா வந்து சுக்கு. இதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக சளிக்கு ரொம்ப நல்லது. சுக்கு ஆர் இஞ்சி உங்களுக்கு என்னென்ன மெடிசனல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம இந்தியன் குக்கிங்கில், அதுவும் சவுத் இந்தியன் குக்கிங்கில் அது ரொம்ப காமன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். கருகிடக்கூடாது. அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கு ஆல்ரெடி ட்ரை ஆனது தான். ஸோ ரொம்ப நேரம் அது வந்து வறுப்படணும்னு கிடையாது. இந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகு பொரியிற சவுண்ட் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இப்போ கடைசியாக ஜீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஸோ ஜீரகமே பார்த்தோன்னா ஒரு 3/4 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருதா, இந்த மிளகும் ஜீரகமும் பொரியிற சவுண்ட். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியை அரைச்சிக்கலாம். அதை நம்ம இந்த மிளகு, ஜீரகம், மல்லி, சுக்கு இதை நம்ம பொடியை அரைக்க போகிறோம். இதோட சேர்த்து இந்த பூண்டையும் போட போகிறோம். பூண்டு நீங்கள் வந்து வறுக்கிறப்பையும் போடலாம், பட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பூண்டு வந்து லைட்டாக தோலோடையும் போடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு இது பொடியாக இருக்கணும். இந்த சுக்கோட நார் வர அளவுக்கு பொடியாக இருக்கணும். முடிஞ்சால் இன்னும் கூட பொடியாக அரைச்சிக்கோங்க, தப்பு இல்லை. பட் இந்த அளவு போதும். இப்போ நம்ம வந்து ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரசத்துக்கு வந்து தாளிப்பு நம்ம ஆரம்பிக்கிறப்பையும் போடலாம், ரசம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தாளிக்கு வந்து முதலே போட்டுற போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் வந்து நான் வந்து தாளிக்கிறப்ப போடுறப்போ ஒரு ஃப்ளேவர் மாறும். ஸோ அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். ரசத்துக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். பட் நெய் கம்ஃபர்டபுளாக இல்லை, எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு. நெய் சூடானவொன்னே நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப இந்த கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதே மாதிரி 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வந்து அரைக்கிறப்பையும் போடலாம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் வரும். இந்த காரம் ரொம்ப டாமினேட் பண்ணாத எனக்கு தேவையான காரங்கள் இருக்கும். ஸோ நான் அரைக்காமல் பச்சை மிளகாய், வரமிளகாய் இதில் வதக்குறேன், நெய்யில் வதக்குறேன். இந்த ஃப்ளேவர் இந்த ரசத்துக்கு அது ரொம்ப முக்கியம். இது வதங்கிடுச்சு. இந்த இடத்துல இந்த நெல்லிக்காய், இந்த புளிக்கரைசல் இருக்குல்ல, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அதையுமே ரஃபாக சாப் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடியான இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கையில் கூட நீங்கள் வந்து பீஸ் பண்ணி போடலாம். இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு அந்த தக்காளியோட ஜூஸ் இறங்கணும். அதே மாதிரி இந்த புளியில பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இந்த ரசம் கொதிக்கிறப்பயே இந்த ரசத்துக்கு தேவையான இந்த மஞ்சத்தூள் அதை போட்டுருங்க. இந்த இஞ்சி பார்த்தோம்னா குடல் புண்ணு ஆற்றும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது.
அந்த மாதிரி அந்த வாந்தி அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சி வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இஞ்சி வந்து ஆயுர்வேதாலையும் சித்தாலையும் இது நிறைய பயன்படுத்துகிறாங்க. சைனீஸ் மெடிசன்லையும் இஞ்சிக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம வந்து இது வந்து உணவுக்கூட மருந்து நினச்சி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். சளிகள் கம்மியாகும், வயிறு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் மெதுவாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். சும்மா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இது வந்து நமக்கு வந்து சரியாலே நினச்சிங்கன்னா அப்படி ஆகாது. ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இந்த சுக்கோ இஞ்சியோ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 to 3 months கழிச்சு உங்களுக்கே தெரியும் உடம்புல எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது. இப்போ இந்த ரசம் வந்து ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த அரைச்சி வச்சிருக்காங்க இந்த பொடி, இதை வந்து உள்ளே போட போகிறோம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இதெல்லாம் வறுத்துட்டோம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், அரைச்சிட்டோம். ஸோ வந்து ஒரு கொதி உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரசம் வந்து தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக தான் நல்லா இருக்காது. ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி இலை. அது வந்து பாதி இப்போ போட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் கொதிக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாதி வந்து நம்ம வந்து கடைசியாக போட்டுக்கலாம், மேலே போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொதிச்சா ரசம் ரெடி. என்ன தாளிப்புலாம் முதலே போட்டோம், இப்போ தாளிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரசம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காரம். நான் வந்து இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், வரமிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். இதில் எது கம்மியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக, இந்த ரசம் கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி பச்சை மிளகா அவாய்ட் பண்ணலாம், இல்லை பச்சை மிளகா இருக்கட்டும் வரமிளகா அவாய்ட் பண்ணலாம், வரமிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகு மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் 2 பச்சை மிளகா 2 வரமிளகா போட்டுருக்கேன், ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் மிளகு குவான்டிட்டி அதே இருக்கட்டும். ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சுக்கு ரசம் ரெடி. நான் இது வந்து சாதத்தில் பிரச்சனையும் சாப்பிடலான்னு சொன்னேன். நான் இன்னைக்கு சாதத்தில் பிரச்சனை சாப்பிட போகிறேன். இதை நான் சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம். நிறைய ரைஸ் சாப்பிட மாட்டேன், ரைஸ்க்கு சாப்பிட்டா ஹெல்த் கான்ஷியஸாக பாதிக்கும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த சூப்பாக குடிங்க, ரொம்ப நல்லது. அது மாதிரி சளி இருக்கிறவங்க இதை நீங்கள் சூப்பாக குடிச்சிங்கன்னா குவான்டிட்டி நிறைய போகும், இன்னும் நல்லது. நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இந்த காரம் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ கோல்டு இருக்குது, இது குடிக்கிறப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த சுக்கோட ஃப்ளேவரு, மிளகு, காரம், ஜீரகம், இந்த மல்லி எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மருந்து சாப்பிட்ற எஃபெக்ட்லாம் கிடையாது. ஒரு டிப்பிக்கல் ஒரு டேஸ்டியான காரசாரமான சூப்போட எஃபெக்ட் தான் இருக்குது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. கொத்தமல்லி நெய்யும் ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் டேஸ்டியான ஒரு ரசம் ஆர் சூப். இதே மாதிரி நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க.